பேட்டி குடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட லாஸ்ட்டா ஒரு ஜீவனாம்சமா ஒரு 6 1/2 லேக்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இஷ்யூவா தான் நம்ம பார்க்குறோம். அதோட அவங்களுக்குள்ள என்ன மாதிரி அந்த 6 1/2 லேக்ஸுக்கு அதுக்கு என்ன வேல்யூ? ஏன் அத கேட்டாங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஆ ஏன்னா ஒரு லக்ஸரி லைஃப்ல கொண்டு வந்து வாழ வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ, அந்த லக்ஸரி லைஃப்ல அவங்க வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவங்க திணிக்கப்பட்டாச்சு. இனி வந்து திரும்ப நார்மல் ஜாய்கஸ்லாவா அவங்களால வாழ முடியாது. ஏன்னா, இப்ப மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தையும் அவங்க கிட்ட இருக்கு. ம். அவங்க இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதெல்லாம் அப்புறம். இப்போ வரைக்கும் அதான் உண்மை. அதனால இப்ப அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு இன்னும் அவங்க நெறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கார் வாங்கியிருக்கேன், இஎம்ஐ கட்டணும். அப்புறம் நெறைய அதான் அந்த விஷயங்கள் காரே சொல்லியிருக்காங்க. வந்து ரங்கராஜ் தான் மோட்டிவேட் பண்ணி வாங்க வாங்க சொன்னதா? வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் வந்து அவங்க கணக்கு போட்டு தான் அத பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஆ மாதம்பட்டி ரங்கராஜோட வேல்யூக்கு அவங்க 6 1/2 லேக்ஸ் கேட்டது வந்து சரியோன்னு கூட படுது.